இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சார் இருக்காங்க, மேம் இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்வர்ணதீப் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. மேமோடைய பேர் வந்து விஜய் ஏகாம்பரம், சாருடைய பேர் வந்து ராஜகோபால். இவங்களுடைய ஒரே ஆசை என்ன அப்படின்னா அடித்தட்டு ஏழை மக்களை முன்னேற்றுவது, அதுவும் சிறப்பாக நன்கு படிக்க அவர்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வது. ஸோ அதன் பொருட்டு இன்று 7 மாணவிகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக முன் வந்துள்ளார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ட்ரஸ்டின் வழியாக படிப்புக்கு மட்டுமல்லாமல் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறைக்காகவும் மற்றும் அனைத்து பணிகளையும் அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய ட்ரஸ்ட் பற்றி சொல்வார்கள். அனைவரும் கேட்டு அதன் வழியாக பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேம் ப்ளீஸ் மோஸ்ட் வெல்கம். குட் மார்னிங், காலை வணக்கம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கீங்க எல்லாரும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் படித்தது வந்து ரோசரி மெட்ரிகுலேஷன். ஆமாம், எங்கள் அம்மா படித்தது இந்த செயின்ட் ரஃபேல்ஸ். அவங்களுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுடைய ட்ரஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சது தான். எங்கள் அம்மா அப்பா மிஸ்டர் ஏகாம்பரம், மிஸ்ஸஸ் மாலதி ஏகாம்பரம், அப்புறம் மிஸ்டர் ஏகே குமார், மிஸ்ஸஸ் ஸ்வர்ணலதா, ஹேமலதா எல்லாரும் சேர்ந்து ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு 2007 ஆரம்பிச்சது. 2010 நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்ததுன்றது ராமகிருஷ்ணா மிஷன் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக வேறு ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய. இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்திருக்கிறது காரணம், இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 மாணவிகளுக்கு இன்னைக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் வழங்குறோம். ஆனால் இந்த 7 மாணவிகளுக்கு தவிர்த்து இன்னும் சில பேர் காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா நாங்கள் தாராளமாக ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டும். ஒரு பாயிண்ட் நாங்கள் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும், நாங்கள் ஸ்காலர்ஷிப் இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கினீங்கன்னா 80% மெயின்டைன் பண்ணிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துட்றோம், உங்கள் காலேஜ் படிப்புக்கும் கொடுத்துட்றோம். ஆனால் மார்க் வாங்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் டேட்டாவோட வர வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் ஸ்கூலை அப்ரோச் பண்ணிங்கன்னா போதும், இது டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டடி. இதோட சேர்ந்து என்னோட கூட வந்திருக்கிறது மிஸ்டர் ராஜா. எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ். ஆனால் அதையும் மீறி போன வருஷம் வரைக்கும் அவங்க தான் வந்து இந்த ட்ரஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, மேனேஜிங் ட்ரஸ்டியாக. இந்த வருஷம் அவங்களுடைய முதுமை காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ராஜா என்னோட ஹஸ்பண்ட், அவரும் ட்ரஸ்டியாக இருக்கார். அவர் நிறைய இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எக்கச்சக்கமாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி மட்டும் சொல்லுவார். இந்த ஜேர்னியில் அவர் கிட்டத்தட்ட கோவிட் நேரத்துலேருந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய ஸ்கூல்ஸோட ஒர்க் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவர் பிஸ்னஸில் இருந்தவர், பட் இப்போ பேசிவ் பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டு ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கராக மாறிட்டார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். இப்போ பஸ்ஸு இங்கே நிற்குது. நான் எல்லாம் ஸ்கூல் போகும்போது 5th வரைக்கும் 3-6 கிலோமீட்டர் நடந்து போனோம். 10th வரைக்கும் 5-10 கிலோமீட்டர் நடந்து போனோம். அப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எப்போது வரும், அது ஒரு 25 பைசா தான் சார்ஜு. அதை கொடுக்க கூட எங்களுக்கு வசதி கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு நேராக ஸ்கூல்லேயே கொண்டு வந்து இறக்கி விட லெவலுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ எவ்வளோ பேர் செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கு? ஸ்டூடெண்ட்டில் எவ்வளோ பேர் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க? யாருக்குமே இல்லையா? இல்லை மேம், ஸ்டூடெண்ட் யாருக்குமே செல்ஃபோன் கிடையாதா? சில்ட்ரன் உங்களுக்கு மார்க் கேட்டுருச்சோ, யாருக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால கை வைக்க வந்துருக்காங்க அப்படின்னா, யாருக்கிட்ட மொபைல் இல்லை, யாருக்கிட்ட இருக்கு கை வைங்க. யாருடைய வீட்டில் மொபைல் இருக்கு, செல்போன்
இல்ல ஸ்கூல்ல இல்ல, வீட்டுல கேக்குறாங்க சார். ஓகே ஓகே. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் சார் ஸ்கூல் அளவு சந்தோஷமான விஷயம். நான் இது எது கேட்டேன்னா, இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு 5 புக்கு தான். எங்களுக்கு டவுட்டுன்னு வந்ததுன்னா டீச்சர்ஸ் தான் கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் டீச்சர்ஸை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துலேயுமே செல்ஃபோன்லேயே இருக்குது. எவ்வளோ பேர் செல்ஃபோனில் படிக்கிறீங்க? யாருமே செல்ஃபோனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையா? எல்லா விஷயங்களுமே நீங்கள் செல்ஃபோனில் இருக்கு. அதை தயவு செய்து நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வசதிகள் அதில் இருக்குது. நீங்கள் என்ன கேடுனாலும் ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் உங்களால் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே டீச்சருக்கு தான் நாங்கள் கேட்டு அந்த செல்ஃபோனை நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி நான் 2016 ஆரம்பிச்சிருக்கேன். 2016 ஒரு ஸ்கூலில் 8 பசங்க கராத்தேல நல்ல மெடலாக வாங்கியிருந்தாங்க. பட் எல்லாருமே வசதி இல்லாத பசங்க. முதல் அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அப்போ மினிஸ்டர் செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தார். அவரை பார்த்து அந்த பசங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஸ்ரீலங்கா போய் அந்த போட்டியில் கலந்துட்டாங்க. அந்த 7 பேரும் இண்டிவிஜுவலாக கோல்டு மெடல் வாங்கி ஓவரால் கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆரம்பம். மிக நிறைவாக இருந்தது. அது பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு அசோக் நகரில் அந்த ஸ்டூடெண்ட்கெல்லாம் பாராட்டு விழா அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஆரம்பித்து ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நல்லா படிக்கிற பசங்களுக்கு. அது இல்லாமல் டாய்லெட் சரி பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிடும். இதை ஏங்க நான் சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேருமே எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அடித்தட்டில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வளர்ந்துருக்கோம்னா அது படிப்பு தான் காரணம். ஸோ பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் கல்விங்கிறது யாராலையும் உங்கள்கிட்ட பறிக்க முடியாத ஒரே விஷயம் அது. அது கொடுக்க வளரக்கூடியது. இந்த உலகத்திலேயே கொடுக்க வளரக்கூடிய ஒரே விஷயம் இது. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு அது இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாத ஒரே செல்வம் எதுன்னா கல்வி மட்டும்தான். அது இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த படிக்கிற காலத்தில் படிப்பை மட்டும் கவனம் வச்சு நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கல்வி மட்டும்தான் முதல் காரணமாக இருக்கும். உங்கள் முயற்சி கல்வியில் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. Good morning. I, Feroza, Mariam, Nityashi, Hema Mai, Nityashi, Hema Mai, Sanjana, Sagana, Nidula Devi, Brinda, thank you, ma'am.
முன்னாடி வா டேய் முன்னாடி வா முன்னாடி கேவல ஏ பாப்பா டேய் இங்க பா சைடுல இங்க பா முன்னாடி வா